நிறைய பேச முடியும். ஆனா பொது வழியில இந்த வார்த்தை பேசுறதுக்கு நான் வருத்தப்படுறேன். என்ற நாய நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற, மக்களோட பிரச்சனையை பார்த்து நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு. இது எந்த ஆட்சியில் நடந்தாலும் எந்த கட்சி பண்ணாலும் மக்கள் நாய மக்கள் அவங்க. இவனுக்கு மக்கள் மேலாம் அக்கறையே இல்ல. இவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலம் பண்ணுவான். இந்த கூட்டம் தான் ஜென்சி கூட்டம். இதுதான் திராவிட வளர்த்துட்டு இருக்க ஜென்சி கூட்டம். இதெல்லாம் என்ன பிறவின்னு தெரியல. மக்கள் அழுகிறத பார்த்து டான்ஸ் ஆடுறானா இவன் பிறப்பில ஒரு உண்மையாவே டிஃபிகல்ட் ஃபால்ட் இருக்குது. திமுகவே மகா கேவலமானது. அந்த திமுக உருவாக்குன இந்த டிஎம்கே சென்ஸ் இருக்குல்ல, அதுல இவன் அதுக்கு மேல மகா மட்டம் கேவலமானவன். தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மபுரத்தில் 40 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டை அரசு இடித்ததாக கூறி அதற்கு எதிராக மக்கள் கேள்வி கேட்டால் கைது செய்வதாகவும் மக்களின் குரல் ஒடுக்கப்படுவதாகவும் விமர்சித்து RJ சரண் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கிங்ஸ்லி விமல் மற்றொரு வீடியோவை பகிர்ந்து RJ சரணை கடுமையாக விமர்சித்து பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருவரின் இந்த வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? யாருடைய கருத்தில் உங்களுக்கு நியாயம் இருப்பதாக தோன்றுகிறது? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.